பெரம்பலூர் அருகே உள்ள குறும்பலூரில் பஞ்சநதீஸ்வரர் கோவில் நிலத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் வசந்த்குமார், இந்த சாலை மறியல் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? போக்குவரத்து ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்க? விவரங்கள். பெரம்பலூர் அருகே உள்ள குறும்பலூர் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாடில் அருள்மிகு பஞ்சநதீஸ்வரன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் நிலங்கள் உள்ளது. இந்த நிலையில் குத்தைக்கு வருமானம் கொண்டு வரும் கோவிலுக்கு 4 கால பூஜை நடைபெற்று வந்ததாகவும், தற்போது இந்த நிலங்கள் முறையாக பராமரிக்கப்படாததனால் 1 கால பூஜை கூட நடப்பதில்லை என பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறையினர் அதிகாரிகள் தன்னிச்சையாக பஞ்சநதீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலங்களை அரசின் பல்வேறு துறைகளுக்கும் கொடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் பெறப்பட்ட நிலத்தில் தற்போது வீட்டு மனைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி பொதுமக்கள் இந்த நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பஞ்சநதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 500 ஏக்கர் நிலம் தற்போது யாருடைய அனுபவத்தில் உள்ளது என்றும், கோவில் பராமரிக்கப்படாமல் சிதறமடைந்திருப்பதாகவும், கோவில் போர்க்கால அடிப்படையில் பராமரித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட என்பது கூறப்படுகிறது. இதில் அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் பொதுமக்கள் இன்று காலையில் பெரம்பலூர் துறையூர் சாலையில் குறும்பலூர் பகுதியில் உள்ள திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் போக்குவரத்து 1 மணி நேரத்துக்கும் மேற்பாகவே பெரும் 2 பக்கமும் வாகனங்கள் அதிகமாக சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தகவல் அறிந்த பெரம்பலூர் ஊரக போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் இதற்பின் பேச்சுவார்த்தையின் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து சிலரை வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்ல முயன்ற பொழுது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினர் வாகனத்தை மறித்து பொதுமக்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். வாக்குவாதத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து தொடர்ந்து போராட்டங்கள் சுமார் நீடித்து கொண்டே வருகிறது. இது கோயில் நிலங்களை பொதுமக்களுக்காக அனைத்து மக்களுக்கும் சமமாகவே இருக்க வேண்டும் என்பதை கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அப்படி இல்லை என்றால் மீண்டும் போராட்டம் தொடரும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்குமார். என்ன